அது எப்படி ஹோட்டலில் வைக்கிற சாம்பார் மட்டும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது? நம்மளால் அவ்வளோ டேஸ்டியாக பண்ண முடியாத? கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி அது மேலே பேன் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கி விட்டுருங்க. அதோட வெந்தயமும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் சாம்பாருக்கு ரொம்ப டேஸ்ட்டையும் ஃப்ளேவரையும் கொடுக்கும். லைட்டாக தட்டி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் முள்ளங்கி, அவரைக்காய் சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பருப்பை மஞ்சள் போட்டு வேக வச்சு நல்லா கடைஞ்சி அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள், தனியாத்தூள், அது கூட கொஞ்சமாக சாம்பார் பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் ஆக விட்டுறலாம். அதோட கல்லுப்பு போட்டு பாயில் பண்ண விட்டுருங்க. என்ன பருப்புன்னு சொல்ல மறந்துட்டேன், இது தோரம்பருப்பு சாம்பார். அது கூட கொஞ்சமாக புளி கரைச்ச தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ண சுட சுட சாதம், கிறிஸ்பியான கீ ரோஸ்ட், அதுக்கப்புறம் இட்லி, இதுக்கெல்லாம் செம்ம காம்போவாக இருக்கும்.